வெல்கம் டு பிஜி எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கடைக்கு வந்து ஒரு டிவி சர்வீஸ்க்கு வந்தது. இந்த டிவியில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே வந்து உடஞ்சி போச்சு. இப்போ கஸ்டமர் வந்து இந்த டிஸ்பிளே வேறு டிஸ்பிளே மாற்றி கொடுக்க சொல்லி நம்ம கடைக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த டிவியில் எப்படி நான் புது டிஸ்பிளே மாற்றி கொடுக்குறேன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பழைய டிவி. இது வந்து ஆன்லைனில் வாங்கியிருப்பாங்க. ஆனால் இந்த டிவியினோட டிஸ்பிளே வந்து இப்போ மார்க்கெட்டில் கிடையாது. அதனால் இந்த டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா புது மாடல் டிஸ்பிளே, அதாவது பெட்டரான டிஸ்பிளே தான் போட போகிறேன். இந்த டிவியில் எப்படி டிஸ்பிளே மாற்றி கொடுக்குறேன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த டிவியில் வந்து நான் என் டிஸ்பிளே ஃபஸ்ட்டு எப்படி கட்டுறேன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மதர் போர்டு தனியாக ஒரு கவர் இருக்கும். அதாவது ஸ்பீக்கர் தனியாக வந்து ஒரு கவர் இருக்கும். சில டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேக் கவர் மட்டும் தான் இருக்கும். இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஸ்பீக்கர் கவரும் மதர் போர்டு கவரும் சேர்ந்த மாதிரி இருக்குது. இந்த டிவியில் ஃபஸ்ட்டு ஸ்க்ரூவை கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னாக்கா, மதர் போர்டில் இருக்க லைனெல்லாம் தனியாக வந்து எடுத்து விட்டுறணும். அதாவது மதர் போர்ட்லேருந்து டிஸ்பிளே போடுற லைனெல்லாம் வந்து கட் பண்ணி விடணும். அதாவது இல்லைனா எடுத்து விடணும். அதாவது லாக் மாதிரி இருக்கும். அந்த லாக்கை வந்து தனியாக எடுத்து விட்டுட்டு ஸ்க்ரூவெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பேக் சைடில் இருக்கிற ஸ்க்ரூ அனைத்தும் வந்து கழட்டிடணும். டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீடிங் மாதிரி இருக்கும். அந்த பீடிங்கில் வச்சு தான் அந்த டிஸ்பிளே நகராத அளவுக்கு இது மாதிரி ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்பிளே வந்து ஃப்ரீயாக எடுக்கிறதுக்காக பேக் கவரை வந்து நம்ம ஓப்பனாக எல்லாத்தையும் லூஸ் பண்ணி விட்டுடணும். அதாவது எல்லா ஸ்க்ரூவுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் கவர் தனியாக தூக்குனா செட்டாக வந்துடும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேக் கவரில் ஸ்பீக்கர் தனியாக போயிடும். அதாவது ஸ்பீக்கர் தனியாக போயிடும். இந்த ஒயர் பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டனா ஒயர் இருக்கும், அதாவது சென்சார் ஒயர் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பேக் கவர் தனியாக வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் டிஸ்பிளேவில் இருக்கிற ஒயரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அதுக்கப்புறம் தான் அந்த டிஸ்பிளே வந்து ஓப்பன் பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஸ்கேலர் போர்டு தனியாக வருது. ஸ்கேலர் போர்டு மட்டும் இல்லை, அது வந்து டீகான் போர்டு சொல்லுவாங்க. இது வந்து ஓல்டு மாடல் வந்து டிஸ்பிளே இது. அதாவது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கூடவே வந்து ஸ்கேலர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது வந்து டீகானாக யூஸ் ஆகும். இப்போ நம்ம போடுறது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடலு. அதாவது இந்த பழைய மாடல் டிஸ்பிளே வந்து ரிப்பேர் ஆச்சுன்னா சரி பண்ண முடியாது. சப்போஸ் நம்ம சரி பண்ண முடியாது, தனியாக வந்து மிஷின் தனியாக இருக்குது இதுக்கு. அதை பாண்டிங் பண்ணுவாங்க. அந்த பாண்டிங்கில் கொடுத்து தான் வந்து அதனால் இந்த டிவிக்கு பார்த்தீங்கன்னா நான் லேட்டஸ்ட் டிஸ்பிளே தான் போட போகிறேன். அதாவது லேட்டஸ்ட் டிஸ்பிளே எப்படின்ட்டா டிஸ்பிளே தனியாக வந்துடும், ஸ்கேலர் தனியாக வந்துடும், டீகான் தனியாக வந்துடும். அதாவது சப்போஸ் இந்த டிஸ்பிளேவில் ரிப்பேர் ஆச்சுன்னா நம்ம வந்து டீகான் மட்டும் மாற்றினா போதும். அந்த டீகான் பார்த்தீங்கன்னா ₹150 இல்லை ₹200 அந்த ரேஞ்சு உள்ளே தான் இருக்கும். இதே வந்து பழைய டிஸ்பிளேயில் வந்து டீகானில் அந்த ப்ராப்ளம் இருந்தாக்கா அது பாண்டிங் பண்ணி தான் வந்து சரி பண்ணணும். கிட்டத்தட்ட பாண்டிங் பண்ணுறதுக்கு மெக்கானிக் பார்த்தீங்கன்னா ₹1500 கேட்பாங்க. இதே கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ₹2500 ₹3000 கேட்பாங்க. இது மாதிரி வந்து செலவு அதிகம். அதே போல் அது சரி பண்ணாலும் வந்து உடனே ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளைக்கு ஓடாது அது. அதனால் இப்போ நான் லேட்டஸ்ட்டாக டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தனியாக இருக்கும், டீகான் தனியாக இருக்கும். அதாவது எது ரிப்பேர் ஆனாலும் தனித்தனியாக மாற்றிக்கலாம். நம்மளுக்கு செலவு கம்மி. அதேமாதிரி குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லா பக்கா குவாலிட்டியாக இருக்கும். பழைய டிஸ்பிளே பார்த்திங்கன்னா மண் மாதிரி தெரியுற மாதிரி இருக்கும். இப்போ புது மாடல் டெக்னாலஜி வர வர படம் வந்து டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக கொடுக்குறாங்க. அதனால் வந்து இந்த டிவிக்கு வந்து விலையும் கம்மியாகவும் அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம சப்போஸ் சர்வீஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கிற மாதிரி நல்லா பக்காவான டிஸ்பிளே தான் இந்த டிவியில் போட்டு கொடுக்க போகிறேன். அதாவது பழைய டிவி ஓடனதோட இந்த டிவி கொஞ்சம் நல்லாவே ஓடும், நல்லா பிரைட்னஸ் இருக்கும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே கட்டின உடனே நட்டெல்லாம் லூஸ் கனெக்ஷனில் இருக்கும். இதெல்லாம் நம்ம கரெக்டாக டைட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் டிவி போட்டு பார்க்குறேன். டிவி வந்து கரெக்டாக லைட்டு பேக் லைட்லாம் எரியுது. அப்போ வந்து போர்டு கரெக்டாக எரியுது, டிவியினுடைய பேக் லைட் கரெக்டாக எரியுது. டிஸ்பிளே மட்டும் தான் ப்ராப்ளம், வேறு எதுவும் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு செக் பண்ணிக்கிறேன். இப்போ டிவி ஆஃப் பண்ணி பார்க்கும்போது ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக தெரியும். அதாவது சப்போஸ் அழுக்கு டிஸ்பிளே வந்து எரிஞ்சு கீழே உள்ளார வந்து தான் கறி படிஞ்சிடும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், லைட்டாக கறி படிஞ்சிருக்கும். இதுமாதிரி வந்து அதிகமாக கறி படிஞ்சிருந்தாக்கா நம்ம டிவி படம் பார்க்கும்போது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக தெரியுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து இந்த ஸ்க்ரீனுடைய பேக் லைட்டு கவரு இந்த பேப்பர்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி தான் போடணும். இப்போ இந்த டிவியில் பார்த்த அளவுக்கு நல்லா க்ளீனாக தான் இருக்குது, கருப்பு எங்கேயுமே கிடையாது. அதனால் இந்த டிவியினுடைய அந்த ரிஃப்ளெக்ட் ஷீட்டெல்லாம் நான் க்ளீன் பண்ணல. நான் வந்து அப்படியே விட்டுட்டு டிஸ்பிளே மட்டும் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்க டிஸ்பிளே பார்த்திங்கன்னா எடுத்து போட்டு செக் பண்ண போகிறேன். இப்போ ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா இது எம்ஐ டிவியினுடைய டிஸ்பிளே இது. இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவிக்கு மேட்ச் ஆகாது. அதனால் ஆல்ரெடி அவங்க வந்து என்ன கம்பெனி போட்டிருக்காங்கன்னா பிஒய் பேன் தான் போட்டிருக்காங்க. அதனால் ஒரிஜினல் பேன்லேயே நம்ம போட போகிறோம். ஆல்ட்ரேஷன் எதுவும் பண்ண தேவையில்ல. ஆல்ட்ரேஷன் பண்ணால் கண்டிப்பாக செலவு அதிகமாக தான் ஆகும். சில பேர் வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே போடுன்னு சொல்லுவாங்க கஸ்டமரு. அதனால் ஒரிஜினல் டிஸ்பிளே போட்டால் தான் வந்து கரெக்டாக நம்மளுக்கு மெக்கானிக் பொறுத்தளவுக்கு லாபம் கம்மி. இதே வந்து வேறு ஆல்ட்ரேஷன் பண்ணால் தான் வந்து டீக்கன் போடணும், எல்இடி கேபிள் மாற்றணும், செலவு அதிகம். அதனால் ஒரு சில பேர் வந்து டிவி சர்வீஸ் கொடுக்குறாங்க, அதே டிஸ்பிளே போடணுங்க. அதே டிஸ்பிளே போட்டால் தான் எங்களுக்கு வந்து செலவு கம்மி. வேறு ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டாக்கா செலவு எங்களுக்கு தான் அதிகம். அதனால் இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிஸ்பிளே மட்டும் தான் போட்டுருக்குறேன்.
வேறு எந்த டிஸ்பிளேவும் மாற்றி போடல. அவங்க கம்பெனி ஆல்ரெடி என்ன கம்பெனி இருந்ததுன்னா பிஒய் பேனல் தான் இருந்து, அதாவது ஓல்டு மாடலு. இப்போ பார்த்தீங்கன்னா நியூ மாடலு பிஒய் பேனலு. இந்த பேனல் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஸ்கேலர் மட்டும்தான் இருக்கும். நம்ம வந்து இந்த டிவியில் தனியாக வந்து டீகான் போர்டு வச்சு பக்காவாக ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். அதாவது சப்போஸ் ஃபியூச்சரில் ரிப்பேர் ஆகலாம், சீர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இந்த பழைய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா டீகான்னு ஸ்கேலர் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஐசி எல்லாம் உள்ளாரே இருக்கும். இதில் வந்து மொத்தமாக காம்போ மாதிரி இது ரிப்பேர் ஆச்சுன்னா டிஸ்பிளே தான் மாற்றத்தான் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம புது டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னாக்கா தனித்தனியாக செக்ஷன் நம்ம போடுறோம். அதாவது டிஸ்பிளே தனி, டீகான் தனி. இது மாதிரி இந்த டீகான் ரிப்பேர் ஆகும். இந்த டீகான் ரிப்பேர் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து நோ டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் வரும். அப்படின்னா ஒயிட்டு வெள்ளையாக வரும், இல்லை லைன்ஸாக வரும். இது மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தாக்கா இந்த தனியாக இந்த டீகான் மட்டுமே மாற்றிக்கலாம். அதனால் இப்போ வந்து இந்த டிவிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் லேட்டஸ்ட் மாடலு புது டிஸ்பிளே போட்டு கொடுக்குறேன். அதாவது ஃபியூச்சரில் ரிப்பேர் ஆனாலும் சரி பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம புது டிஸ்பிளே வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு டிவி ஆன் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கார்டு விட்டுருப்பாங்க. அதாவது ஃப்ரண்ட்டுக்கும் ஒரு பேப்பர் இருக்கும், அதாவது பேக்லேயும் ஒரு பேப்பர் இருக்கும். அது எப்படின்னா சேஃப்டிக்காக கம்பெனிக்காரங்க அப்படி தான் பண்ணுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிஸ்பிளே வந்து நம்ம டிவியில் செட் பண்ணதுக்கு முன்னே செக் பண்ணிடணும். சப்போஸ் டிஸ்பிளே டேமேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த டிவி செக் பண்ணிட்டேன், கரெக்டாக அந்த டிஸ்பிளே கரெக்டாக இருக்குது. பேக்கில் இருக்கிற ஸ்க்ரீன் கார்டை மட்டும் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஸ்க்ரீன் கார்டு மட்டும் தனியாக வந்து ரிமூவ் பண்ணாதான் அப்படியே வச்சுருக்கிறேன். ஏன்னா கஸ்டமர் வந்து மாற்றும்போது பழைய டிஸ்பிளேன்னு கேட்பாங்க. அதுக்காக அவங்க ஃப்யூச்சரில் ரிமூவ் பண்ணுற மாதிரி அந்த தனியாக வந்து அந்த பேப்பரை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டிவியை ஃபிட் பண்ணி கொடுக்குறேன். இப்போ டிவி வந்து இந்த டேப் ஏன் ஓட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, டிவி சப்போஸ் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க, வண்டியில் எடுத்துகிட்டு போவாங்க. வண்டியில் எடுத்துகிட்டு போகும்போது அந்த ஸ்கேலரை பார்த்தீங்கன்னா வண்டியில் நறுக்கில் வந்து ஆடும். அதனால் இந்த ஸ்டிப்பு வந்து தனியாக பிச்சுக்கும். அதனால் இது ஆடாமல் அளவுக்கு 2 டேப் வச்சு ஓட்டிட்டேன். இது பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேக்கு டிரைவரு, அதாவது இந்த டிஸ்பிளே வந்து நல்லா படம் ஓட்டினா டிரைவர், வண்டி எப்படி ஓட்டலாம் அது மாதிரி டிரைவர் இது. இந்த டிரைவர் தான் வந்து அந்த டிஸ்பிளே கலரு, கான்ட்ராஸ்ட்டு, பிக்சரெல்லாம் கரெக்டாக பண்ணி கொடுக்குது. இதனால் வந்து இந்த டிவியில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் டிரைவர் தனியாக வச்சுருக்கிறேன். அதாவது டீகான், இந்த போர்டு பேர் தான் டீகானு. சப்போஸ் டிஸ்பிளே சைடில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இது போயிடும். இது நமக்கு விலை கம்மி தான், இதை மாற்றிக்கலாம். அதுக்காக தான் இது மாதிரி வந்து செட் பண்ணி கொடுக்குறேன். இப்போ டிவி வந்து டிஸ்பிளே போட்டுவிட்டேன், டீகானும் செட் பண்ணிவிட்டேன். டிவியை ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஆல்ரெடி நான் ஆன் பண்ணி பார்த்துட்டேன். ஏன்னா சப்போஸ் ஒரு புதுசாக ஒரு டிஸ்பிளே மாற்றும்போது அப்படியே டைரெக்டாக போட்டு டிவியை வந்து ஃபிட் பண்ணக்கூடாது. ஆன் பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன் கார்டை பிரிச்சுட்டு தான் நம்ம வந்து டிவியை செட் பண்ணி கொடுக்கணும். இப்போ வந்து இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து டிவி வந்துடுது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வேலை இருக்குது. அது என்ன வேலை பார்த்தீங்கன்னா, இப்போ பழைய டிஸ்பிளேவுக்கும் புது டிஸ்பிளேவுக்கும் தனியாக பார்த்தீங்கன்னா ரெஜுலேஷன் கோடு மாறும். அதாவது அலைன்மெண்ட் இருக்கும். இந்த அலைன்மெண்ட்டை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ அடுத்த வீடியோவில் பாருங்கள். இது வந்து ஒரு மெக்கானிக்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, புதுசாக எந்த ஒரு டிஸ்பிளே வந்து மாற்றும்போது அப்படியே 100% மேட்ச் ஆகாது. நாம் வந்து பார்த்திங்கன்னா படத்தை வந்து அலைன்மெண்ட் பண்ணணும். இப்போ வந்து இந்த டிவி ஆன் பண்ண உடனே தலைகீழே தெரியுது. இதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் மெனு, மெக்கானிக்கு தனியாக சர்வீஸ் மெனு கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த மெக்கானிக் மட்டும் தான் அந்த சர்வீஸ் மெனு கோடு தெரியும், கஸ்டமருக்கு தெரியாது. இப்போ இந்த டிவியினுடைய சர்வீஸ் மெனு கோடை ஓப்பன் பண்ணி இந்த படம் வந்து டிவியில் பார்த்தீங்கன்னா தலைகீழே தெரியுது. இந்த தலைகீழே தெரியுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். இப்போ சப்போஸ் இந்த வீடியோ மெக்கானிக் பார்க்குறீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு சர்வீஸ் மெனு கோடு இருக்கும். அந்த கோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெனு பட்டன் அழுத்தணும். மெனு பட்டன் அழுத்திட்டு 1147 அழுத்தினா சர்வீஸ் மெனு ஓப்பன் ஆகிடும். சர்வீஸ் மெனுவில் போயிட்டு இப்போ நம்மளுக்கு படம் தலைகீழே தெரியுதுன்னா மிரர் ஆப்ஷன் தனியாக இருக்கும். மிரர் ஆப்ஷனில் மொத்தம் 4 காமிக்கும். அதாவது மிரர் ஆஃப் காமிக்கும், அதுக்கப்புறம் ஹரிசாண்டல் காமிக்கும், அதுக்கப்புறம் வெர்டிகல் காமிக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 2 ஆன் தனியாக காமிக்கும். மொத்தம் 4-5 ஆப்ஷன் காமிக்கும். நான் வந்து இப்போ சர்வீஸ் மெனுவில் போயிட்டு ஒரு பகுதியாக நான் ஆன் பண்ணுறேன். அதாவது ஃபஸ்ட்டு நான் ஹெச்டி ப்ளஸ்லேருந்து, அதாவது அர்ஜென்ட்லேருந்து இருந்து அதை நான் மாற்றுறேன். அதுக்கப்புறம் படம் வந்து நேராக ஆகிடுச்சு. ஆனால் லெஃப்ட் ரைட் மட்டும் மாறி போயிடுது. மறுபடியும் ஒரு சுவிட்ச் அழுத்தும் போது படம் பார்த்திங்கன்னா தலைகீழே இருந்து மறுபடியும் தலைகீழே தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு சுவிட்சை ஆன் பண்ணும்போது படம் நேராக தெரிஞ்சிச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த டிவி வந்து சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணி இந்த டிவியினுடைய கலரு, ஹைட்டு, வித்து எல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டேன். இது மாதிரி கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் கஸ்டமருக்கு வந்து ஒரு படம் தெளிவான படமாக தெரியும். இது வந்து அலைன்மெண்ட் பண்ணி தான் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் டிவி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிற மாதிரி செஞ்சு கொடுக்குறேன். ஏன்னா அந்த கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா ரிமோட் கிடையாதான். அதனால் சர்வீஸ் மெனுவில் போயிட்டு டிவி வந்து கரண்ட் ஆஃப் ஆகி வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக டிவி ஆன் பண்ணுற மாதிரி கேட்டாங்க. அதனால் அவங்க சர்வீஸ் மெனுவில் போயிட்டு அதுமாதிரி பவர் ஆன் பண்ண உடனே ஒரு செட்டிங் ஒன்று இருக்குது, அதை ஆன் பண்ணி கொடுத்துட்டேன். அவ்வளோதான். இந்த டிவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் வீட்டில் டிவி ரிப்பேர் ஆச்சுன்னா கம்பெனிக்காரங்களோட கம்மியாக பண்ணி கொடுப்பேன். அதாவது டிஸ்பிளே மாற்றும்போது மெக்கானிக் தனி ரேட்டு, கஸ்டமருக்கு தனி ரேட்டு, அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்துட்டு சப்போஸ் உங்களுக்கு எதுனா டிஸ்பிளே மாற்றணுன்னா நம்ம சேனலில் நம்பர் இருக்குது, பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். மெக்கானிக் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மி பட்ஜெட்டில் டிஸ்பிளே, எந்த டிஸ்பிளே இருந்தாலும் நம்மகிட்ட ஆல்ரெடி எல்லா டிஸ்பிளேயும் ரெடியாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கால் பண்ணுங்கள், உங்களுக்கு கம்மியாக அனுப்பிச்சி விட்றேன். அவ்வளோதான் வீடியோ. நன்றி. பிஜி எலக்ட்ரானிக்ஸ்.